தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாக்கு எண்ணிக்கையின் போது கோபம் தலைக்கேறி தனது 3 செல்போன்களை உடைத்தார் திமுக அமைச்சர். வாக்கு எண்ணிக்கையின் போது கோபம் தலைக்கேறி தனது 3 செல்போன்களை உடைத்தார் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கடந்த திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பித்தது. மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி. 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 3வது முறையாக இந்த முறை போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மாங்குளம் மகேந்திரனுக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கினார். அதிமுக வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை, பூத் ஏஜென்ட் போடவில்லை. தான் எப்படியும் இந்த முறை வெற்றி பெற்றிடுவோம் என்ற மன உறுதியில் இருந்தார். திமுகவினரும் பணப்பட்டுவாடா செய்தனர். முதல் 5 சுற்றுகள் திமுக அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் இருந்தார். 6வது சுற்றில் பின்தங்க ஆரம்பித்தார். தொடர்ந்து 18 சுற்றுகள் பின்னணியில் இருந்தார். இறுதியில் தோற்று போனார். அவர் பின்னணியில் இருந்தபோது அதை நம்ப முடியாத அவரது கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது கோபத்தின் உச்சத்துக்கு போய் தனது செல்போனை எடுத்து ஆங்காரத்தில் உடைத்தார். அடுத்த சில மணி நேரங்களுக்கு தொடர்ந்து பின்னணி குறித்து விசாரித்த போது மீண்டும் உச்சத்துக்கு போய் 2வது செல்போனை உடைத்தார். இறுதியாக தோல்வி அடைந்ததாக அறிவித்த போது அதை நம்ப முடியாத ஒரு சிலர் அவரிடம் விசாரித்த போது மீண்டும் வாக்கு எண்ணும் மையத்தில் தனது 3வது செல்போனை எடுத்து உடைத்தார். ஆக வாக்கு எண்ணும் மையத்தில் தோல்வியில் இருந்த திமுக அமைச்சர் மூர்த்தி கோபத்தின் உச்சத்துக்கு போய் தனது 3 செல்போன்களை உடைத்தார். அவர் வாக்கு எண்ணிக்கை முடிந்து வெளியே வந்தபோது, தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டு வெளியே வந்தபோது தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப முயன்றார். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அவரை வெளியே விடாதபடி காரை மறித்து அலப்பறை செய்தனர். கோபத்தின் உச்சிக்கே சென்றார் அமைச்சர் மூர்த்தி. கடந்த முறை 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மூர்த்தி இந்த முறை 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். இது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரது கட்சியினராலும் ஜீரணிக்க முடியவில்லை. கடந்த 5 ஆண்டு காலம் இவர் அமைச்சராக இருந்தபோது 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மகன் திருமணத்தை 1000 கோடி ரூபாய் செலவில் இவர் நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.